ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் சோமாஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம முக்கியமாக வீட்டில் சோமாஸ் அச்சு இல்லைனா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் விதவிதமான அச்சை பயன்படுத்தியும் சோமாஸ் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சோமாஸ் செஞ்சோம் அப்படின்னா சில சமயங்களில் சில பேருக்கு அந்த சோமாஸ் கொஞ்ச நேரத்தில் நமுத்து போயிடும். அந்த மாதிரி நமுத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்ல மொறுமொறுன்னு எப்படி வச்சிருந்து சாப்பிடலாம் அப்படின்னு தான் முக்கியமாக இதில் பார்க்க போகிறோம். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது சரியாக 200 கிராம் அளவுக்கு இருக்கும். கூடவே ரவை 3 டேபிள் ஸ்பூன், வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மாவை கொஞ்சம் நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. பூரி மாவு சப்பாத்தி மாவை விட இன்னும் நல்லா திக்காக இருக்கணும். சராசரியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இது பிசையறதுக்கு நார்மல் பச்சை தண்ணி தான். ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு ஒரு துணி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு ஒரு கடாயில் நெய்லாம் எதுவும் சேர்க்காம ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலையை சேர்த்துக்குங்க. மிதமான தீயில வச்சுட்டு அந்த உடச்ச கடலை கொஞ்சம் சூடேறினா மட்டும் போதும். அதை சிவந்து வரணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததான் அதே கடாயிலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. கூடவே 20 போல முந்திரி பருப்பு உடச்சி எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக, அது இது கூட சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு அந்த ரவை கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்குங்க. முந்திரி பருப்பும் கொஞ்சம் சிவந்து வரணும். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. தேங்காய் துருவல் கொஞ்சமாக அந்த ஈரப்பதம்லாம் போயிட்டு கொஞ்சம் நல்லா வறுபட்டு வரணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து எட்ட வச்சிடலாம். அடுத்ததாக மிக்சி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க. அடுத்ததாக சர்க்கரை 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது சரியாக ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதையும் ஒரு முறை அரைச்சிக்குங்க. இப்போ சர்க்கரையை இதோட சேர்த்துக்குங்க. அடுத்ததாக கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலையும் சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஏலக்காவாக இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா சர்க்கரையோடு சேர்த்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் 3 ஏலக்காய் சரியானதாக இருக்கும். இப்போ ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. மேலே இருக்கக்கூடிய அந்த மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவை ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்துட்டு கையில் உருண்டையாக உருட்டிக்குங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த மாதிரி விரிச்சுக்குங்க. விரிக்கும் போது மாவு திக்காக விரிக்கக்கூடாது. நல்லா நம்முடைய கை நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு ரொம்ப தின்னாக விரிக்கணும். இப்போ இந்த சைஸில் இருக்கணும் உங்களுக்கு. அடுத்ததான் ஏதாவது ஒரு கப்பு மூடி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரங்களில் இருக்கிறத எடுத்துருங்க. உள்ள ஸ்டஃபிங் 1லேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வைக்கலாம் தாராளமாக. வச்சுட்டு ஓரங்களில் சீல் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி இப்படி தொட்டுட்டு வச்சோன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பூர்ணம் வெளியில் வராமல் இருக்கும் பொரிக்கும் போது. இப்போ இதை மூடிடுங்க. மூடிட்டு ஒரு தடவை அழுத்தி விட்டுக்குங்க. இது சோமாஸ் டிசைன் பண்ணுற அச்சு. இது இல்லைனாலும் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் நான். இப்போ இது ஓரங்களை வச்சு ஒரு தடவை இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்குங்க. அடுத்ததாக இதை வச்சு ஒரு முறை ஓரங்களில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அந்த பக்கம் போய் கட் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். இந்த மாவை எடுத்துடலாம். அவ்வளோதான், அழகாக வந்துடுச்சு பாருங்கள். அடுத்ததாக வீட்டில் இலை கொழுக்கட்டை பண்ணுற அச்சு இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட இதை நீங்கள் அழகாக பண்ணலாம். மேலே அந்த டிசைன்லாம் வராமல் அழகாக பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணலாம் தேவையில்லை. நல்லா தின்னாக உருட்டின ஒரு லேயரை மட்டும் இதில் வச்சுட்டு உள்ளே பூர்ணம் கொஞ்சம் நிறையவே இதில் வைக்கலாம். 2 பக்கமும் வச்சுட்டு ஓரங்களை சீல் பண்ணிக்கங்க. மூடிடுங்க. மூடும்போது இந்த லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் மூடுது இல்லையா, அதாவது இந்த பக்கம் க்ளோஸ் ஆகுது பாருங்கள் லெஃப்ட் சைடில், அதை அழுத்தம் கொடுக்காதீங்க. இந்த சைடு மட்டும் ரைட் சைடில் மட்டும் நல்லா ஓரங்களில் அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த மெத்தட்லேயும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா சமோசாலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி அச்சு.
இதுலேயும் நம்ம அழகாக பண்ணலாம். நல்லா பூர்ணம் உள்ள நிறைய வைக்கலாம். ஒரே ஒரு ஷீட் மட்டும் ஒன்று வச்சுக்கங்க. வச்சுட்டு 2 பக்கம் லைட்டாக பல்ல மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து அந்த ஸ்டஃபிங் உள்ளே இருக்க அந்த பூர்ணத்தை வச்சிடலாம். வச்சுட்டு ஓரங்களை எப்பயும் போல் தண்ணியை தொட்டு சீல் பண்ணிவிட்டு மூடிடுங்க. மூடிட்டு எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துருங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். அழகாக வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஓரங்களில் அந்த நல்லா கட் பண்ண டிசைன் வேணும் அப்படின்னா ஃபோக்கு யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஓரங்களில் அந்த டிசைனை வந்து கொடுத்துக்கலாம். அதுலேயே ஏற்கனவே அந்த ஓரங்களில் கொஞ்சம் சின்ன டிசைன் இருக்க தான் செய்யுது. அடுத்ததாக உங்ககிட்ட ஃபோக் இருந்துச்சு அப்படின்னா எப்பயும் போல் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓரங்களில் இந்த மாதிரி வச்சு பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிசைன் கிடைக்கும். அச்சுலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சல்லிக்கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பயன்படுத்தி கூட ஓரங்களில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். அதே மாதிரி செய்யும் பொழுதும் அந்த ஃப்ளேம் வந்து மிதமான தீயில் இருக்கிற மாதிரி வச்சு பண்ணுங்க. ரொம்ப சூட்டில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா பட்டுன்னு மேலே வந்து சிவந்து போயிடும். ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு மொறுமொறுப்பாக இருக்காது. செஞ்ச கொஞ்ச நேரத்திலே நமுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால இந்த டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கிடும். போடும்போது நல்ல பபுள்ஸ் அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு. அடங்கின பிறகு தான் எடுக்கணும். நல்லா சிவந்து வரும். இப்போ எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நம்முடைய சோமாஸு விதவிதமாக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை உங்களுக்கு நான் உடச்சியும் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சத்தம் கேட்குது பாருங்கள். நல்ல மொறுமொறுன்னு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு இருக்கும். முக்கியமாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மாவு ஹார்டாக தான் இருக்கணும். அதே சமயத்தில் எண்ணெயும் மிதமான தீயில் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக சோமாஸ் வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அந்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.